மணி ஷார்ட்கட் ஒன்றால தான் போகிறோம் வேண்டா. இதுக்கு விடிய காலம் சாப்பாடு அவ்வளவு திருப்தின்னு சொல்லலாம். நாங்கள் கட்டுனாக்கா போகிறோம், நாங்கள் கொழும்பு போகிறோம். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ நாங்கள் 2 மணி தேர்தல் கொழும்புல போய் நிற்கணும், அது அடுத்த விஷயம். ஏன்னா ஸ்கூட்டி ஓடி லொரியில் அடிபட்டு பஸ் டயருக்குள்ள மாட்டி அப்போ இல்லை டவுனில் இடத்துல சில என்னக்கண்டா நாங்கள் இன்றைக்கு பூட்டினா அப்புறம் தான் போவோம்ட்டு பயமாக இருக்குது. ஆனால் இல்லை, போனால் எங்களுக்கு அந்த நாள் வேஸ்ட் ஆகும். அதனால் எப்படியாவது போடும். ராசாத்திய ஹைவேல ஏற்றிட்டோம். 1:30 ஆகிட்டு 2 மணிக்கு உண்மையாகவே பூட்டிடும். என்ன செய்ய போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். இந்த சம்பவம் செய்ய போகிறான். நீங்கள் இப்போ ஹைவேயில் போகிறீங்கன்னா வந்து எந்த வாகனத்துக்கும் கட்டாயம் சீட் பெல்ட் போடணும். ஃபைன் போட்டிங்கன்னா நாங்கள் இப்போ என்ன செய்யறது, ஃபைனை கட்டணும். ஃபைன் துண்டு இருக்குது. முதலாவதாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸில் வந்து 2 ஃபோட்டோ எடுக்கணும். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். 500 ரூபா எடுத்தவ 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. இப்போ மினக்கட்டு ஓடி வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. போலீஸ் ஐயா வந்து மறித்து உள்ள எல்லாம் பார்க்குறேன். மே ஒன்லி ஸ்டே. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து புத்தளம் தானே, புத்தளம் தான் ஷான்விட், புத்தளத்தில் ஷான்விட்ட 2 நாங்கள் ஷான்விட்ட வரைக்கும் தான் சம்பவம் ஆகிட்டு பெட்ரோல் டீசல். சரி, இங்கே வந்துட்டு இவனையும் கூட்டிக் கொண்டு எல்லா இடம் வந்து போவோம்னு பார்த்தாங்க. என்ன சவுத் பக்கம் சீசன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த சிச்சுவேஷன் இலங்கை மட்டுமில்லை, இந்த உலகத்தின் சிச்சுவேஷனே வந்து எங்களை புரட்டி போட்ட மாதிரி டீசல் வந்து போலின் லைனில் இருக்குது. அதோட ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கிழமைக்கு வந்து 40 லிட்டர் டீசல் மட்டும்தான் வேனுக்கு. அதோட ஆட்டோக்கு 15 லிட்டர் ஒரு கிழமைக்கு. ஒரு கிழமைக்கு ஆட்டோக்கு 15 லிட்டர், பைக்குக்கு 5 லிட்டர் தான் ஒரு கிழமைக்கு. அந்த 5 லிட்டர் இவ்வளவு பக்கத்தில் போயிட்டு வர அளவுக்கு ஓகே இருக்கும். இப்போ தூரத்தில் போய் அந்த மார்க்கெட்டிங் மேலே செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் வந்து காணாமல் இருக்கும். என்ன செய்கிறது, என்ன சம்பவம்னு தெரியல. ஒரு நாளைக்கு நினைச்சேன், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு கிழமைக்கு ஐயா 7 நாளைக்கு. அப்போ ஒன்றுமே செய்யாத சிச்சுவேஷன். இப்போ நாங்கள் இங்கே இருந்து வந்து போகணும். எங்களுக்கு அந்த 40 லிட்டர் இருக்குது தானே, இங்கேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு போயிட்டு யாழ்ப்பாணம் போகிறதுக்கே சரி. அதோட கொழும்பு போகிறேன்னு சொன்னால் தானே முக்கியமான ஒரு அலுவல் ஒன்றுக்கு நாங்கள் இன்னும் ஒரு பயணம் ஒன்றுக்கு பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஆயத்தமாக வந்து கொழும்பு போக வேண்டி இருக்குது. கொழும்புல போய் ஒரு விஷயம் ஒன்று செய்யணும். அதனால் இங்கேருந்து கொழும்பு பக்கத்தில் தான். அதனால் கொழும்புக்கு ஒருக்கா போயிட்டு திருப்ப புத்தளத்தில் வந்துட்டு திருப்ப தான் நான் வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம். பார்த்தீங்களா, நாங்கள் அந்த உப்பு விற்க போனால் மழை கொட்ட சொல்கிறேன். நாங்கள் ட்ரிப் வெளிக்கிட்டே டீசல் தட்டுப்பாடு தானே, வெளிக்கிட்டே இருந்தது. ஆனால் தட்டுப்பாடு இருந்தாலும் இப்போ பெட்ரோல் செட்டில் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கியூஆர் 2 வரைக்கும் வந்து கஷ்டம். அதனால் நாங்கள் திருப்ப வந்து வெளிக்கிறோம். இப்போ நாங்களே வந்து இப்படி யோசிக்கிறோம்னா வந்து இந்த ட்ராவல் செய்கிறாக்கள், இந்த டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படும் யோசிக்க தோணுது. சரி, நாங்கள் இன்றைக்கு புத்தளத்திலேருந்து கொழும்பு நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். என்னெல்லாம் நடக்குதுன்ற தொடர்ந்து பாருங்கள். அதோட கொழும்புல முக்கியமான ஒரு அலுவல் இருக்குது. அங்கேயும் முக்கியமான ஆக்களை வந்து சந்திக்க போகிறோம். அங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது சம்மந்தமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நாங்கள் அப்படி போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ மப்பா தான் இருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் அடிக்கும் ஒரு வெயில் உண்டு, தயாராக நாங்கள் வலிக்கிறோம். அதோட இன்றைக்கு எங்களோட இணைஞ்சு கொள்ள போகிறவர் இவரும் வந்து எங்களோட வர போகிறார். இவரையும் இழுத்தோன்னா போகிறோம். ராசாத்திலாம் போகிறோம். என்னடா 2 நாள் மேலே நாங்கள் நிற்க டீசல் ஏர் அடிச்சு விடுறது. டீசல் ஏர் வராது. இவன் பயப்பட்டு கொண்டுக்கிறான். தன்னை வேனில் ஏற்றினா கொண்டதை விட மாட்ட வேண்டு. சரியா, அதனால் ஒன்றுமே செய்யல. டே ஒன்றும் கவலைப்படா. சரியா, ரெடியா, ஆயுதமா போருக்கு தயாரா? போருக்கு தயார். இவன் புதுசாக ஒரு ஹைவேயில் போகண்டு உள்ளால கூட்டிக்கிட்டு போகிறான். புத்தளமிருந்து கொழும்பு ஹைவே. புத்தளமிருந்து கொழும்பு ஹைவே. ரேட்டு கேட்க பம்பளை சொன்னவன் நான் நம்பல. ஆனால் ஹைவேயில் உள் ரோட்டால இங்கே கூட்டிக்கிட்டு போகிறான். 5-6 கிலோமீட்டர் வித்தியாசம் வந்து சரி போவோம். இப்போ டீசல் தட்டுப்பாட்டுக்கு அதே பெரிய விஷயம். அதே பெரிய விஷயம். அப்புறம் அங்கே போய் ரோட்டு திருத்தம், ரோட்டு புள்ளையண்டு ரோட்டு வந்து காப்பாற்ற ரோட் தான் இருக்கு. இந்த துண்டில் மட்டும் கொஞ்சம் ஏண்டா எங்களோட ட்ரிப்பில் ஷார்ட்கட்டில் போகும்ன்ற ஒருத்தன் சொல்லுவார். ஆனால் அவன் எல்லாம் 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் போகும்.
சேத்தாப்பள்ளியிலேருந்து வந்து உள் ரோட்டால் வந்து போய்கொண்டிருந்தோம். மணி ஷார்ட்கட் ஒன்றால தான் போகிறோம் வேண்டா தூரத்தை மட்டும் தான் இப்படி அங்கால ஃபுல் காவேட்டா அங்கால ஹைவே பார்ப்போம் ஒரு இங்கால போகிற வழியில் இந்த முந்தல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தான் அது பக்கத்தில் நிப்பாட்டியிருக்கிறோம். விடிய ஏதாவது சாப்பிட்டு போவோம்ண்டு வயிறு கிண்ட தொடங்கிட்டு நான் சொன்னது வந்து சின்ன கடையாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சாப்பாடை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும்ண்டு இங்கால பார்த்து நாங்கள் பெருசாக கடையில் இல்லை. இதில் சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம்ண்டு நிப்பாட்டிக்கிட்டேன். வடை இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான், ஆனால் வந்து சாப்பாடெல்லாம் நல்லா சுட சுட வச்சுக்கணும். இதில் இந்த ரைஸ் குக்கரை காட்டுறோம், சின்ன ரைஸ் குக்கர் தெரியும். இதில் கிலோ ஒன்று கிலோ ஒரு கறி சூடாகவே இருக்குது. பருப்பு இதெல்லாம் சொதி இது சோறு சுட சுட இருக்குது. பெரிய கடையில் அதான் பெரிய கடையில் போனாலும் இப்படி சாப்பிட முடியாது. நீங்களும் கண்டா சின்ன கடையாக இருந்தாலும் சின்ன கடையின வெளியில் இட போடாங்க. அதோட ரொட்டியும் வந்து சுட சுட வந்து போட்டு தரணும். ஐயாட்ட சொல்ல ஐயா சுட சுட இங்கால ரொட்டி போட்டு தரேன். ஹாய். சாப்பாடு வந்து நல்ல சம்பல் எல்லாம் திருவாத சம்பலில் நல்ல தேசி புளி விட்டு நல்லா அடிச்சிக்கணும். என்னடா நல்ல சாப்பாடு. அதோட இல்லை இந்த பேக்கெட்டில் வேறு பாருங்க, இந்த பன் க்ரீம் பண்ணி கண்ணாளைக்கு பிறகு சாப்பிடணும் மாதிரி அந்த வாய் உருனாது. இப்போ வேணுண்ணா பாருங்க, அதனால் 60 ரூபா விலை குறைவாக இருக்குது. அங்காலே நான் விலை கூட பண்ணி சாப்பிட்டுனாங்களா நான் திருப்பதி முருகா கேட்டது, அதனால் திருப்பி ஆனால் விலை குறைவாக எடுக்கிற 60 ரூபா ஆச்சு. மற்றது முக்கியமாக கணக்கு பேர் கேட்ட நீங்கள் போகிற இடங்களை சாப்பிட விலையில் சொல்லுங்க, தங்களுக்கு உதவமண்டு. நீங்கள் இந்த கடை இந்த ரோட்டில் ஒவ்வொரு கடை இருக்குது. நாங்கள் இந்த கடையில் சாப்பிட்டு நாங்கள் 3 பேருக்கு 880 ரூபா வந்தது. அதுதான் இப்போ 2 மணிஷ் எடுத்து நாங்கள் மொத்தமாக 1000 ரூபா முடிஞ்சிருக்கு விடிய சாப்பாட்டுக்கு. பரவாயில்ல, ஆனால் சாப்பாடு வந்து டேஸ்ட் சாப்பாடு குறை சொல்கிற அளவுக்கே இல்லை. சிலது நாங்கள் பெரிய கடையில் கேட்க போய் காசை கொடுத்துட்டு வாராது, ஆனால் சாப்பாடு டேஸ்ட் இருக்காது, திருப்தி இருக்காது. இந்த இதுக்கு விடிய காலம் சாப்பாடு அவ்வளவு திருப்தின்னு சொல்லலாம். அதாவது சம்பல் அந்த தாந்தினம் இல்லை திருவி அந்த புளியாத சம்பல் அந்த மாதிரி இடியப்பமும் சூப்பர். அதோட இந்த பனிஸ் இருக்குல்ல, பனிஸ் வேறு லெவல். மற்றது என்ன முக்கியமான சம்பவம் பண்ணால் வந்து இப்போ நாங்கள் 2 மணி நேரத்தில் கொழும்புல போய் நிற்கணும். அது அடுத்த விஷயம். ஏன்னா நாங்கள் போகிற இடம் இருக்குல்ல, அது வந்து பூட்டிடுவாங்க. 1 மணிக்குள்ளே போய் நிற்கணும்ன்றா தான் அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் போகணும். ஆனால் இப்போ நேரம் பார்த்தீங்கண்டா, இப்போ நேரத்தையும் சொல்லுவோம் 11 மணி. பனி சாப்பிடுங்க, உங்களுக்கு தாரம் நாங்கள். இப்போ நாங்கள் சிலாபத்துக்கு கிட்ட வந்துட்டோம். வழமையாக நாங்கள் கொழும்பு வருவோம் தானே, அதை விட இந்த முறை வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. ரோட்டில் கூடுதலாக ஆக்களை காண இல்லாமல் இருக்குது. அதோட இங்கால இருக்கிற பெட்ரோல் ஷெட்டுகள் வந்து கணக்கு பூட்டி கிடக்கு. டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லையாண்டு பூட்டிருக்கணும். கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க மக்களே. இதிலெல்லாம் பார்க்கும்போது இடையில் வாழணுண்டா என்ன செய்ய போகிறோம்ன்ற மாதிரி தான் தோணுது. சரி பார்ப்போம். எதுக்கும் வந்த அலுவல் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 300 கிலோமீட்டர் புத்தளம் வந்துட்டோம். இதில் இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தான் கொழும்பு. அப்போ அதில் போய் வேலையை பார்த்துட்டு திரும்பினா நல்ல பண்ணுறதுக்காண்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேண்டாம் இப்படியே போய்கொண்டிருந்தா நிலைமை என்ன
போகிற வாக்கில் போகட்டும், நம்மளோட வழியில் மற்றது இப்போ போகிற வழியில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும், போகிற அலுவல் ஒன்றுக்கு கொடுக்கணும். அது என்னது ஏது என்றதை நீங்கள் தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் சிலாபம் வந்துட்டோம். சிலாபம் டவுனை அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. கணக்கு பேர் சிலாபத்துலேருந்து போயிருப்பீங்க. என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் ட்ராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோம். மதிய நேரம் நார்மலாக கிலோமீட்டர் குறைவு, ஆனால் பயணம் செய்கிற நேரம் வந்து கூடவாக இருக்க போகுது. சிலவில் நீர்கொழும்பு போய் அதுலேருந்து ஹைவே போட்டால் நல்ல மண்டு பார்க்குறோம். ஏன்டா யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் போகுதுடா. இந்த 2 நாளைக்கு முன்னால் பஸ் ஒன்று ஏறிட்டு தலையால் ஏறிட்டு கூட உடைக்கிறாங்க. தலையாலையா? ஓ அப்படின்னா பஸ்ஸு ஒரு ஆள், ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஸ்கூட்டி ஓடி லொரியில் அடிபட்டு பஸ் டயருக்குள்ளே மாட்டி. அப்போ இல்லை டவுனில் இடத்துல சிலாவத்தில் வாழை ஏற்றிட்டு போயிட்டு வாழை தலைவர் அப்படி சொப்பின் பேக்கில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஐயோ எப்படி இது பெட்ரோல் எப்படி இருக்குன்னு பெட்ரோல் போலில் நினைக்குது. ஐயோ பெட்ரோல் டீசலடா. சாரி டீசல். மக்களே நாங்களும் எங்களுக்கு எப்போ நிற்க போகுது, எங்கே தள்ளி கொண்டு போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை போய் கொண்டிருக்கிறோம், ஏதாவது நடக்கும் என்ற நம்பிக்கை. பயப்படாமல் போவோம். சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்கு. நிஷான் கரவன் எங்கட அதே ராசாத்தி மாதிரி. இல்லை இது மற்றது. இந்த செட் ஒன்று தான் திறந்தே இருக்கு. இதெல்லாம் கியூஆர்லாம் அடிக்கணும் வேணாம். இங்கால போனோம்னா வந்து மீன் சந்தைக்கு போய் கொண்டுலாம், பீச் எல்லாமே போகலாம். கிட்ட எது கிட்ட கொழும்பு கிட்டவா? கிரவுண்ட் இருக்காது, அதில் போனோம். நீ சொல்லிக்கலாம் வேண்டாம். அந்த பீச் சைட்டாலையா? நிகம்பு அதால் போவோம். நிகம்பு இல்லை, மாராவில் மட்டும் போகலாம். ஒரு நேரம் ரவுண்டு போட்டால போட்டு பாருங்க. பெட்ரோல் செட் லெவலாக கியூ நிற்குதாங்க. நான் நேர் ரோட்டால் போவேன். ஆனால் வடி வந்து ரோடு சரியா சரியா ஒரு என்ன போவோம் கிட்ட தான் இதோட. ஷூரா? ஷூரா? நீ முண்டா டைம் இருக்கு. என்ன இறங்கிட்டு போய் காட்டணுமா? உண்டா இறங்கிட்டு போகணும் போல. දැන් මේ ඉන්නවා සෙට් එක අපිට නවුව හින්දා මේ අර මේ දිල්සන් එක බජර් වැඩම නේ නම් ගාඩ එක කියලා අපල හේවන්න රයිට් පස්සේ මොනවා කියන්නේ මේ YouTube channel එක ලංකාවේ ඔක්කොලා නෑලයිට් එක කරනවා. නිකවාරම මම බැලුවානේ. ඔව් non stop. ඒ කියන්නේ මේ ගියක් ඔය හදලා දෙන්නේ. ඔව්. வாகனத்தை வந்து ஒரு போலீஸ் ஐயா வந்து மறித்து உள்ள எல்லாம் பார்க்க. மே ஒன்லி ஸ்டே திஸ் வேன், ஸ்லீப், குக்கிங். இதில் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி போங்க நல்லா இருக்குன்ட்டு விட்டுட்டார். இப்போ நாங்கள் போகிறோம். ஆனால் அப்போது நாங்கள் சொன்ன நேரத்துக்கு நிற்கலாத போல இருக்குது. இப்போ 12 கால் ஆகிட்டு இப்போ நீர்கொழும்பு போய் நாங்கள் ஹைவேயில் தான் நேற்றோணும். பார்ப்போம். நெடுஞ்சாலை நீர்கொழும்பு. அந்த நீர்கொழும்புலேருந்து கொழும்பு மட்டும் எழுதியிருக்காங்க. அது அதிவேக நெடுஞ்சாலையில் தான் நேற்றோணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மடித்து அதே மாதிரி வச்சியா என்னென்ன இருக்குன்ற ஒரு கப்பேர் மிஸ் ஆன பிறகு சிக்கலாயிரும். நான் கூட பயந்துருவேன் சில வேலை. என்னத்துக்காண்டி என்ன வந்து இன்சூரன்ஸ் எடுத்து பார்த்து நான் இன்சூரன்ஸ் எடுத்து பார்த்து 12ஆம் மாதம் எக்ஸ்பைர்ன்ட்டுக்கு 12ஆம் மாதம் எக்ஸ்பைர் ஆகிட்டா என்று பயந்துட்டேன். ஆனால் அது இந்த வருஷம் 12ஆம் மாதம் தான் எக்ஸ்பைர் ஆகுது. என்ன சம்பவம் பண்ணால் இங்கே பாருங்க. இது எல்லாமே வந்து பெட்ரோலுக்கு லைனில் தான் நிற்கணும்.
எவ்வளோத்துக்கு நீண்டு கொண்டு போகுது பாருங்க. இவ்வளோ நேரம் வந்த செட்டுகள் கணக்கத்தில் இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அடுத்து என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் போகிற அலுவலும் இன்றைக்கு நடக்குமோ இல்லையோண்டு யோசனையாக இருக்குது. ஏண்டா இப்போவே 1 மணி ஆகிட்டு நாங்கள் வேலைக்கு போகலாம்னு தான் நினச்சி நாங்கள் பயண தூரம் குறைவு, ஆனால் டிராஃபிக் கண்டபடியாக வந்து நேரம் கூடிக்கொண்டு போகுது. கிட்டத்தட்ட நீர்கொழும்பு கிட்ட வந்துட்டோம். என்ன 34 கிலோமீட்டர் ஏதோ தான் கிடக்கு. ஆனால் அது போகிறதுக்கே மேப்பில் 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுமென்று காட்டுது. இந்த அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் என்ன கொஞ்சம் வேலைக்கு போகணும். இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த விஷயம் கொடுத்தோம்னா வந்து நாளைக்கு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பூட்டினா வந்து திருப்ப அங்கே போகிற இயலாது. திருப்ப நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணணும். அதனால் நேரமும் வேஸ்ட். அங்கே சுற்றி திரிகிற டீசல் இருக்குல்ல அதெல்லாம் வேஸ்ட். அதனால் வேலைக்கு ஓடி இன்றைக்கு மூடுறதுக்குள்ளே ஒரு இன்றைக்கு கொடுத்தோம்னா வந்து நாளைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் போகிறோம். எங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. போயிடும் என்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நீர்கொழும்புலேருந்து ஹைவேயில் தான் போட போகிறோம். ராசாதி ஹைவேயில் போட்டு அங்கால போய் இறங்க கொண்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ரோட்டில் சரியான டிராஃபிக்காக இருக்குது. நீர்கொழும்புக்கு வந்துட்டோம். இந்த நீர்கொழும்பு நீர்கொழும்பு டவுன். வாட்ஸ்அப்பில் போட்டோ பார் போட்டோ. இங்கே நீர்கொழும்பு சிக்னலில் நிற்கிறேன் பாருங்க. அதுலேயும் வந்து பெட்ரோலுக்கு போலிங் தான் நிற்கணும். சரியான போலிங். எனக்கு இந்தியாவில் வர பார்க்க வளமையாக இந்த கொழும்பு சைடில் தான் வந்து போலிங் குறைவாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் வர தான் லைன் கூடவாக இருக்குது. 2022 யுகத்துக்கு போன மாதிரி ஒரு 2021 கொரோனா அதுக்கு போன மாதிரி யாரோவா பெட்ரோல் செட்டில் கிடந்த அப்படி. சரி ஒன்றுக்கு யோசிக்க கூடாது. சரியா எல்லாம் சரி வரும். ஜப்பானிலேயோட 50 வருஷத்துக்கு பிறகாமடா அந்த ஸ்டொக்ஸ் வச்சிருக்கணும் தானே. ஒரு நாட்டின் ஸ்டொக்ஸ் இருக்குன்னு தானே. ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் இதை எடுப்போம்ன்ற அளவுக்கு ஒரு ஸ்டொக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடும். அந்த பெட்ரோல் இதை வந்து இந்த முறை இப்போ எடுத்துருக்கணுமாமா. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு அதை எடுத்துருக்கணுமாமண்டா எந்தளவு பெரிய பாதிப்பு பாருங்க. அது எல்லாமே வந்து உலக வல்லரசு நாடுகள். அதுக்கே அந்தளவு நிலைமைண்டா. அப்போ நாங்கள் இதெல்லாம் முன்மாத்திரம் அதை ஃபேஸ் பண்ண தான் வேணும். என்னக்கண்டா நாங்கள் இன்றைக்கு பூட்டினா அப்புறம் தான் போவோம்ட்டு பயமாக இருக்குது. ஆனால் இல்லை, போனால் எங்களுக்கு அந்த நாள் வேஸ்ட் ஆகும். அதனால் எப்படியாவது போடும். இதுலேருந்து இந்த ஹைவே தோணும். என்ன சொன்னீங்க? ஏரியாவுக்கு வந்தாலே கொஞ்சம் கிளுகிழப்பு தானே. என்ன ஏன் சிலாவத்தில் கிளுகிழப்பு இல்லையா? சிலாவத்துக்கு அங்கால கிளுகிழப்பு தான். இந்த இதில் முன்னுக்கு வந்து ஃப்ளைட் போனது வழியாக இருந்தது. எப்படி நல்லா இருந்தது. ரோட்டில் நின்று பார்க்க அது நாங்கள் தூரத்தில் சின்ன நான் பார்த்துருப்போம். அதிவேக நெடுஞ்சாலை கண்டு போட்டை கண்டா சொல்லுங்க. சரி, நாங்கள் இப்போ நீர்கொழும்புல இருக்கிறோம். நீர்கொழும்புல இப்படியோ ஹைவேக்கு தான் நேற்ற போகிறோம். கட்டுநாயக்கா இதில் வந்து மேலே ஹைவேயில் ஏறி போனால் கொஞ்சம் வேலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் எப்படியோ நீர்கொழும்புலேருந்து ஹைவேக்கு ஏற்ற போகிறோம். இல்லாட்டி எங்களுக்கு லேட் ஆகிடும். இதுதான் வந்து ஹைவேக்கு போகிற வழி. இப்படியோ மேலே ஏறி போன வேண்டாம். பெருசாக டிராஃபிக் இருக்காது. வேலைக்கு போய் சேர்ந்துருவோம். ராசாத்திய ஹைவேல ஏற்றிட்டோம். பாருங்க ரோட்டை பாருங்க மக்களே. என்னத்துக்கு காசு வேண்டாங்கன்னா இதுக்கு தான் காசு வேண்டாங்க. இதில் வந்தால் வெளிநாட்டுக்கு போன மாதிரி தான். வெளிநாட்டுக்கா? அப்போ ராசாத்தி வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டோம்.
இல்லைண்டா போல் அதிவேக இது நெடுஞ்சாலையில் 100ல் மட்டும்தான் ஓடலாம், 100 கூட ஓடலாம், 100 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் போங்க, நீங்கள் தான் இப்போ தேவையான இப்போ முக்கியமான ஆக்கள். அவனை எல்லாருக்கும் அவசரமாயிருக்கு. வேண்டா பெட்ரோல் டீசல் தான் இப்போ முக்கியமான ஒரு மிகவும் ஒரு அத்தியாவசிய பொருளாக கருதப்படுது. இந்த ஹைவே போய் எதில் பிரியுமான்னு தெரியல, பார்ப்போம். இது கொழும்புக்கு தானே இருக்கு. கொழும்புல போய் நாங்கள் இப்போ கோல்வேஸ் அடிக்க போகிறோம். கொழும்புல கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் காட்டுது கொழும்புக்கு. கட்டநாயக்கா இடம் மாறல், நோ ஸ்டாப்பிங், முன்னால் கட்டணம் செலுத்தும் இடம். நாங்கள் செலுத்தவே இல்லையடா, இன்னும் டிக்கெட்டே எடுக்கலையடா. முன்னால் ஒன்றுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது, அதில் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியோ பாருங்க. ஒரு டிராஃபிக்கும் இல்லை, ஸ்பீடாக போயிடலாம். இதுக்காண்டி தான் வந்து கட்டணம் வேண்டுவினோம். ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டணம் வந்து செலுத்த வேண்டியிருக்கு. 70 ஸ்பீடை குறைக்க சொல்லியிருக்கு. இனித்தான் வந்து இந்த எங்களோட வாகனத்துக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். அதே கார்ட் பேமெண்ட்டும் இருக்குது எனக்கு. ஓ, கார்ட் பேமெண்ட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு டிக்கெட் ஒன்று தருவினோம். இதை முடியக்க எந்த இதில் எக்ஸிட் ஆகுதோ அதில் வந்து நாங்கள் கொடுத்து வந்து பெற்று கொள்ளலாம். கட்டுநாயக், நாங்கள் கட்டுநாயக்கா போகிறோம், நாங்கள் கொழும்பு போகிறோம். இல்லை தேங்க்யூ. இப்போ இதில் வந்து ஒரு டிக்கெட் ஒன்று தருவினா, இந்த டிக்கெட்டை வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணேக்கு அதில் கொடுத்து பேமெண்ட் எடுத்தால் சரி. எவ்வளோ வந்துருக்கு? இப்போ இதில் வராதுடா, இதை துளைச்சா உனக்கு ஃபைன் ஒன்று இருக்குது. இதில் எவ்வளோண்டு வராது. இப்போ முடியக்க நாங்கள் இதுலேயும் வந்து எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆகிற இதை பொறுத்து இந்த ரோட்டில் பயணம் செய்ததுக்காண்டி வரும். ஆனால் என்னென்று இந்த அமௌண்ட்டில் வந்து தனியாக இலங்கை கவர்மெண்ட்டுக்கு போகாது. இது வந்து கண்ட்ராக்ட் அடிப்படையில் இன்னும் நாட்டோட கண்ட்ராக்ட் அடிப்படை, சைனா இந்தியா அப்படி நாட்டோட கண்ட்ராக்ட் அடிப்படையில் போட்டு 100 வருஷத்துக்கு கண்ட்ராக்ட் கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு இந்த வீதியில் கிடைக்கிற லாபம் எல்லாமே உங்களுக்கு தான். அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த மாதிரி, ஆனால் அதுக்குள்ளே இல்லாமல் இதாக போயிடும் அதுக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த அதிவேக நெடுஞ்சாலை போட்டது வந்து நல்லந்தான். ஒரு நாட்டின் வளர்ச்சியை வந்து எடுத்துக்காட்டும். அதோட ஸ்பீடாக வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கு அவசரத்துக்கு உதவுறது இதுதான். பாருங்கள், 1:30 ஆகிட்டு 2 மணிக்கு உண்மையாகவே பூட்டிடும். என்ன செய்ய போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். நானுங்களுக்கு சொன்னால் 12 மணிக்கு பூட்டிடும், வேலைக்கு நிற்கணும் பண்ணிட்டு 2-2:30 பூட்டிடுவாங்க. மக்களே என்ன செய்ய போகிறோமோ தெரியலை. போகும் மட்டும் போவோம். டிராஃபிக் இல்லாதபடியாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபைன் போட்டினோம். நாங்கள் இப்போ என்ன செய்யறது, ஃபைனை கட்டணும். வேறு ஃபைன் துண்டு இருக்கு, ஃபைனை கட்டணும். என்ன செய்யறேன்னு சீட் பெல்ட் போட முடிஞ்ச வரை தான் போட்டிருக்கோம். ஃபைனை கட்டிட்டு தான் இனி வந்து நாங்கள் அடுத்த சம்பவங்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி வந்து அங்கேயே வந்து மாற்றிடாது. கொழும்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏண்டா கொழும்பு வந்துட்டா இந்த கொழும்புக்கு வந்தது இன்னுமே வெக்கையாக இருக்கு ஐயா. இன்னும் வாகன நெரிசல்லான கடுமையான ஒரு வெக்கையாக இருக்கு. மற்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னு சொல்லணும்னா, ஹைவேக்கு வந்து 400 ரூபா வந்து எடுத்தவ, அதோட பழைய வாகனங்கள் இலங்கையில்
வந்து 60 டேஸ் அந்த மாதிரி பழைய வாகனங்கள் எங்கட மாதிரி வாகனங்களுக்கு சீட் பெல்ட் போடவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஹைவேயில் போகிறீங்கன்னா வந்து எந்த வாகனத்துக்கும் கட்டாயம் சீட் பெல்ட் போடணும். அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இனி நாங்கள் வந்து எதிர்த்தியாக கூட ஹைவேயில் ஏற்றிடலாம். இதால் நேராடா ஏற்றிடலாம். அது இப்போ கடுமையான ஒரு டிராஃபிக்காக இருக்குது. இதில் வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துக்கு போயிடலாமான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதோட இது வேறு கட்டணும், காசு வேறு கட்டணும். பார்ப்போம். அவசர அவசரமாக வந்து நாங்கள் வந்து கோல்ட் ஃபேஸ் அடியில் எங்களோட வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு இங்கால ஒரு அலுவலாக வந்து போய் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸில் வந்து 2 ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன சம்பவம் ரெண்டு உங்களோட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். மட்டுமட்டான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ போகக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியலை. பாவம் சான் இந்த அனுபவம் சானால் தான் வந்து அரைவாசி லேட். ஏன் சார் இப்படி செய்தீங்க? ஏன்னு இப்படி செய்தீங்க? உங்களால ஹைவே போட்டாங்க அப்படின்ட்டு இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு விதி என்று சொல்லலாம். எல்லாம் நன்மைக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம்டா அது ஒரு உண்மையிலே வெற்றி தான். அப்படி இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுன்றதுக்கு தனியாக நேரம் மட்டும் இல்லை, நிற்கிற ரூம் காசு சாப்பாடு அப்படின்ட்டு எனக்கு விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம், எங்களால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அப்படியோ இங்கால கோல்ட் ஃபேஸுக்கு பக்கத்தில் இங்கால வந்தவன் நான் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் வந்த அலுவலம் வந்து இங்கால பகுதியில் தான் இருக்குது. முதல்ல போய் ஃபோட்டோ எடுப்போம். கணக்கு பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அலுவல் என்ன சம்மந்தமாண்டு. தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டா முழுமையாக நாங்கள் அடுத்த காணொலியில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இந்த இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு. சரி, இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எடுத்த வேண்டாம். சரி நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். 500 எடுத்தவ 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. இப்போ முக்கியமான ஒரு அலுவலுக்கு போக போகிறோம். என்ன சம்மந்தமானதை அப்படியே தொடர்ந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மினக்கட்டு ஓடி வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும், கொடுத்து செய்யணும். பார்ப்போம்.